இது தொடர்பாக மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 21 உடல்களுக்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் 19 உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. முழு விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கீங்க. இனி உங்களிடம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாகுளம் பகுதியில் அந்த விசசாராயம் குடித்த நிலையில் 21 உடல்களானது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, அந்த கல்லூரி மருத்துவமனையினுடைய சவக்கிடங்கில் பிரேத பரிசோதனை என்பது செய்யப்பட்டு 19 உடல்களுக்கு பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து உறவினர்களிடம் வழங்கப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே பார்த்தோம் என்றால் இந்த மருத்துவமனையில் மட்டும் 103 பேர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நிலை. தற்பொழுது வரை இந்த மருத்துவமனையினுடைய சவக்கிடங்கில் 21 பேருக்கு பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இதில் 19 பேருக்கு உடல்களுக்கு அந்த பிரேத பரிசோதனை முடிய பெற்ற நிலையில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் விசசாராயம் அருந்தியதில் நிறைய உடல் உபாதைகள் ஏற்பட்டு, முக்கியமாக வாந்தி, வேகம், வயிற்று எரிச்சல், வயிற்று வலி இப்படி பல உபாதைகள் ஏற்பட்டு தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லாமல் விழுப்புரம், சேலம், விஸ்வர் என பல மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நிறைய தற்போது இந்த வலி ஆனந்த் ஆகிய 4 பேருக்கும் சேலத்திலேயே பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்று இருக்கிறது. அதே போல விழுப்புரத்தில் உயிரிழந்த 4 பேருக்கும் அங்கேயே பிரேத பரிசோதனை நடைபெற்ற நிலையில் ஜிப்மரில் உயிரிழந்த 3 பேர், கிருஷ்ணமூர்த்தி, மணி, இந்திரா ஆகிய 3 பேரினுடைய அந்த உடல்களானது இங்கு கள்ளக்குறிச்சிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கே வைத்துதான் இவர்கள் இந்த 3 பேரினுடைய உடல்களுக்கு பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல பார்த்தோம் என்றால் இந்த கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த 18 பேரினுடைய உடற்கூறாய்வும் கூட இங்கே இருக்கக்கூடிய சவக்கிடங்கள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மொத்தம் 21 பேருக்கு இந்த சவக்கிடங்கில் பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை 19 உடல்களுக்கு பிரேத பரிசோதனை நிறைவு பெற்று அவர்களிடம் உடலானது ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து அந்த பிரேத பரிசோதனை நான் முன் குறிப்பிட்டது போலவே பிரேத பரிசோதனை உடனடியாக முடிக்கப்பட்டு உறவினர்களிடம் என்று ஏற்கனவே அமைச்சர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. அந்த வகையில் தொடர்ந்து மும்முரமாக அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அதற்கென்று சிறப்பாக மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த தொடர்ந்து பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. ஒரு புறம் அந்த வரக்கூடிய உறவினர்களிடம் பெற வேண்டிய தகவல்களை உடனடியாக காவல்துறையினர் பெற்று இந்த பிரேத பரிசோதனைக்கான அந்த விஷயங்களை எல்லாம் உடனடியாக செய்து கொடுத்து தொடர்ந்து அந்த உடல்களை உறவினர்களிடம் ஒவ்வொரு புறமும் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே ஆம்புலன்ஸ்கள் நிறைந்து காணப்படுவதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கிடையே தற்பொழுது வரை இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சவக்கிடங்கில் மட்டும் 21 உடல்கள் இங்கே பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை 19 உடல்களானது பிரேத பரிசோதனை முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.